வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ரான் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். டேய் ஜிம்மன், நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு நார்மலான ப்ராப்ளம் இல்லை. இது ஒன்றும் நார்மலான ப்ராப்ளம் இல்லை, பெரிய ப்ராப்ளம் தான். ஆனால் பெரிய ப்ராப்ளம் வராது. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? டி, ஆப்போசிட்டில் நிற்கிறது கமிஷனர்டா. கமிஷனரா? அவளா? டேய், நீயே அவளுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்து அவளை பெரிய ஆளாக்கி விட்டுறாத. அவள் சரியான கிராக்குடா. கிராக்கா? டேய், கிராக்கு தான் நம்மளை பற்றி எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காளா? ஜங்குக்கா, அவன் நம்மளை மிரட்டிட்டு தான் இருக்கா. அவகிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அவன் நினச்சா நம்மளை என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அவள் கமிஷனர். ஆனால் அவள் ஏன் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கா? அவளுக்கு நம்மக்கிட்டேருந்து தேவைப்படுறது பணமா? ஐ திங்க் அவள் பணத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுற ஆள் கிடையாது. அவளுக்கு வேறு ஏதோ வேணும். அவளுக்கு அப்படி என்ன தாண்டா வேணும்? அதை தான் கண்டுபிடிக்கணும். நீ ஒன்றும் பயப்படாத. இன்றைக்கி எனக்கு கல்யாணம், அது நல்லபடியாக நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணுமோ முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஜிம்மனும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிம்மனை டீஸ் பண்ணிவிட்டு அவன் ரூம்லேயே இருக்காங்க. அப்போது ஒரு கார் ஹாரனை ப்ரெஸ் பண்ணிட்டே செம்ம சவுண்டாக உள்ளே வந்துட்டுருக்கு. எல்லாருமே அந்த காரையே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே எட்டி பார்க்குறாங்க. அங்கே பிளாக் காரில் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸில் நீங்கள் வரீங்க. நீங்கள் இறங்கவும் எல்லாரும் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. பட் நீங்கள் யாரையுமே கேர் பண்ணிக்கல. உங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஒரு பர்சன் உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் கன் எடுத்து அவங்களுக்கு நேராக காட்டவும் அவங்க அவ்வளோதான் சைலண்ட்டாக பேக் போயிடுறாங்க. நீங்கள் யாருக்குமே எந்த ரிப்ளையுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஜிம்மனோட ரூமுக்கு தான் போகிறீங்க. என்ன சார், காலாம் நல்லா வச்சுருக்கீங்க, ஒரு இன்விடேஷன் கூட கொடுக்கல? நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? எனக்கு கொடுக்காம பின்ன வேறு யாருக்கு கொடுக்குறது? உன் கல்யாணத்தில் நான் இல்லாமலா? எப்படி, நீங்களாம் வெளியே போகிறீங்களா இல்லை அப்படின்னு கன் எடுத்து அவங்கள பார்த்து பாயிண்ட் பண்ணுறீங்க. இல்லை, நாங்கள் கிளம்பிடுறோம்ப்பா. டே வாடா வெளியே போகலாம். ஜிம்மன் வெளியே போகிற அவனோட ஃப்ரெண்ட்ஸையே பார்த்துட்ருக்கான். ஜிம்மன், ஒரு 5 minutes பேசலாமா? எதை பற்றி பேச போகிற? எதை பற்றினா அதை பேசுறதுக்கு தானே சொல்கிறேன், உட்காரு. ஜிம்மனும் அங்கே உட்காரான். நீங்கள் அவனுக்கு நேர ஆப்போசிட்டில் போய் உட்காருங்க. உனக்கு இந்த கல்யாணத்தில் 100% சம்மதமா? அதை பற்றி உனக்கு என்ன அக்கறை? நான் கேட்டதுக்கு பதில். எனக்கு சம்மதம்தான். இருக்கக்கூடாதே, சம்மதமாக இருக்கக்கூடாதே, அது எப்படி இருக்கலாம்? அப்படின்னு நீங்கள் உங்கள் ஷர்ட்டோட 2 பட்டனை ரிமூவ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா? இட்ஸ் மீன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. பயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு நீங்கள் அங்கே மிரர்கிட்ட போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்கள் ஹேரெல்லாம் கலைச்சி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கசக்கி விட்டுட்டு உங்கள் லிப்ஸ்டிக்கை அங்கங்கே எடுத்து அப்பிக்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரியலையா என்ன? இது கூட தெரியாமல் எப்படிடா மாஃபியாவாக இருக்க? எப்படிப்பா 5 minutes ஆயிடுச்சா, கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கு அப்போ தான் புரியுது நீங்கள் ஜிம்மனோட மேரேஜை ஸ்டாப் பண்ணதான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இப்போ என் கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு என்ன கிடைக்க போகுது? அது கல்யாணம் நின்று அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்களும் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. அங்கே இருக்க எல்லாருமே உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளாரா கிட்ட தான் போகிறீங்க. ஹாய் கிளாரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்.
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கக்கூடாதே. ஏன்? அது எப்படி நீ நல்லா இருக்கலாம்? என்னோட பாய் ஃப்ரெண்டை நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல்ல. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஆள். நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? வெக்கமா இல்லை? இதுக்கப்புறமும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஓ, ஸோ சேட். பட் செகண்ட் மேரேஜ் இல்லீகல் தானே? ஓ, நீ அப்போ இல்லீகலாக மேரேஜ் பண்ணிக்க போறியா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? உனக்கு புரியலையா? இவ்வளோ சொல்லியும் புரியாத மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படியே போட்டேனா? எனக்கும் ஜிமனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நீ தான் எக்ஸ்ட்ரா பிட்டு மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துட்ருக்க. ஜிமன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்ட்டாக தான் நிற்கிறான். அவன் ஒரு சிங்கிள் வேர்ட் கூட பேசலை. அங்கே இருக்க எல்லாருமே உங்களை தான் ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் இருக்க கோலம் அப்படி. ஏய், இந்த கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன? ம் அப்படின்னு கிளாராவோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அச்சோ, குழந்த பிள்ளைக்கும் அழுகாச்சு வருதா? அடுத்தவன் புருஷனை ஆசைப்பட்டா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவளை பார்த்து கத்திட்டு நீங்கள் திரும்பி ஜிம்மனை பார்க்குறீங்க. ஏய், என்ன நினச்சிட்ருக்க? நான் வயன். நீ நினச்சதான் செய்யணும்னு அவசியம் இருக்கா என்ன? நீ என்ன நினச்சியோ அதுக்கு ஏற்கு மாறாதான் நடக்கும் இதுக்கப்புறம் உன் லைஃப்பில். புரியுதா? நீ என்ன நினச்ச? நீ பெரிய மாஃபியா கிங்கு, உன்னை எதிர்க்க யாருமே இல்லைன்னு நினச்சல. எல்லாமே எல்லாமே ஒட்டைய போகுது. இதெல்லாம் யாருனால நடக்க போகுது? உன்னோட கிராக்கு கமிஷனர்னால. என்னடா சொல்கிற? நான் கிராக்கா? ஓகே, நான் ஒரு கிராக்கு, நான் ஒரு மென்டல் இப்படி தான் பண்ணும். தெளிவாக எதுவுமே பண்ணாது, அரைக்குறையாக தான் பண்ணும். ஓகேவா? அப்படின்னு நீங்கள் ஜிமனை பார்த்து ஒரு ஸ்மெக் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகிறீங்க. நீங்கள் வெளியே போன உடனே ஜிமன் அவன் ரூம் போய் சாத்திக்கிறான். ஏய், என்னடா? டேய், ஜிமனுக்கு பயங்கர அவமானமாக போச்சுடா. டேய், அவன் ஏதாவது பண்ணிக்க போகிறான்டா. டேய், அவன் மாஃபியா கிங்கு, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். ஜஸ்ட் அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதனால் அவன் ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு ஜிமனோட ஃப்ரெண்ட்ஸும் மாற்றி மாற்றி வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் கார் எடுத்து மாசாக வெளியே போகிறீங்க. இது எல்லாத்தையும் ஜிமன் விண்டோ வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான். ஐயோ, பைத்தியக்காரி. அப்பா, நானும் எப்படிடா அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு நினச்சா வந்தா அழகாக என் செல்லக்குட்டி என் கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டா. லட்டு தாண்டி எனக்கு ஒன்று பிடிக்கிறதே. பா, மாஃபியா கேட்ட கமிஷனர் டி நீ, ஜிமன் கேட்ட வயன். என்னோட பர்ஃபெக்ட் பேர், மை பர்ஃபெக்ட் லவ். யூ ஆர் மை ஒன், யூ ஆர் த ஒன். நான் என்ன நினச்சனோ அதை நீ செஞ்சு முடிச்சிட்ட. இப்போவே புரியலையா உனக்கும் எனக்கும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு? வேலையே இருக்கவங்களாம் நான் நினச்சிட்ருப்பேன் எல்லாரும் ஜிமன் சோகம் மியூசிக் கேட்டுட்டு பாட்டு பாடிட்டு அழுதுட்டு படுத்துட்ருப்பான்னு. சி, கிளாராக்காக நான் அழுகிறதா? டார்லிங், வெயிட்டிங் ஃபார் மீ. வரேன், தட்டுறேன், தூக்குறேன். மை கிராக் கமிஷனர் அப்படின்னு அவன் ஸ்மெக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் காரில், டேய் ஜிமன், என்னடா நினச்சிட்ட இந்த கமிஷனரை பற்றி? நீ எவ்வளோ பெரிய மாஃபியாவாக வேணால் இருந்துட்டு போகலாம், பட் இந்த கமிஷனர் முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது. கமிஷனர் இல்லை, வயன். இந்த வயன் முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது. என்னடா நினச்சிட்ருக்க? நீ தான் பெரியதோ இதுன்னு நினச்சிட்ருக்கல. ஆனால் அந்த வயன் முன்னாடி நீ ஒன்றுமே இல்லை ஜிமன். யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்ட். ஸோ டோன்ட் திங்க் டூ மச். அப்படியே டேஸும் க்ராஸ் ஆகுது. ஆஃப்டர் 3 months இப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜிமன், வி, ஜேகே 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. எதை பற்றி பேச போகிறீங்க நீங்கள்? சும்மா வந்ததுலேருந்தே என் மூஞ்சிவே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம தலைவர் ஒன்று கேள்விப்பட்டார் வயன், அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க? ஜிமன் சொல்கிறா. வயன், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா?
என்ன என்ன உண்மை? அதான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமே. ஆ? நானா? யார் உனக்கு இப்படியெல்லாம் சொன்னது? ஏ, சும்மா நடிக்காத வயன். எல்லாருக்குமே தெரியும். அதான் நீ அன்னைக்கு மண்டபத்தில் அந்த இன்சிடெண்ட், அதனால தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமே. இல்லை இல்லை ஜிமன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு தெரியும்ல அன்னைக்கு. ஆமாம் வயன், அன்னைக்கு எல்லாமே நடந்துச்சு. நான் உன்னை வந்து ஐயோ, இவங்கெல்லாம் இருக்காங்க வயன், எல்லாம் நான் சொல்லிடுவேன். பாவம், நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பேபி ஏன் கஷ்டப்படுத்தாட்டி? பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னும் விளையாடிட்டுருக்கியா நீ? விளையாடிட்டுருக்கேண்ணா? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், விளையாடிட்டுருக்கேன்றா? என்னை பார்த்தா விளையாடிட்டுருக்க மாதிரியா இருக்கு? ஜிம்மன், இங்கே பாரு, நான் உன்னோட ட்ரக்ஸ் எல்லாம் பிடிச்சேன். என்னால் உன்னை டேரெக்டாக அப்படி வந்து அட்டாக் பண்ண முடியல. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படி ஏதாவது சொன்னாலே என்னோடய ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் என்னை வந்து பிளாக் பண்ணி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்லாம் என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. ஐ வாண்ட் டு பனிஷ் யூ. என்னால் உன்னை பனிஷ் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னோடய கோவம் என்னை விட மாட்டேங்குது. தட்ஸ் வை நான் இந்த வழியை சூஸ் பண்ணேன். உன்னை நான் பனிஷ் பண்ணேன், உன்னை அவ்வளோ பேர் முன்னாடி அவமானப்படுத்தினேன், அவ்வளோதானே தவிர அன்னைக்கு நமக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டேய் டே ஜங்குக், 2 பேரும் கொஞ்சம் விளையாடுங்க. ஓகே ஜிமனா, நீ நடத்த அப்படின்னு அவங்களும் வெளியே போயிடுறாங்க. ஆமாம் வயன், அன்னைக்கு ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். இப்போ நீ என்ன சொல்ல வர? அதான் வயன், உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. காரணம், நம்ம லவ்லாம் பண்ணல, ஆனால் என் பேபி உன் வயிற்றுல ஒன்று போட்டு பயங்கரமாக உதச்சிட்ருக்கு. தட்ஸ் வை. ஜிமன், வெயிட் அ மினிட். அப்படி இல்லை, அப்படி ஒன்று நடக்கலை. யூஆர் ஜஸ்ட் மை, யூஆர் நாட் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். தென் நான் யார் உனக்கு? நீ ஒரு கிரிமினல், நான் ஒரு போலீஸ், அவ்வளோதான். கிரிமினல், ஜஸ்ட் அ கிரிமினல். ஐம் அ மாஃபியா கிங். ஓகே, யூஆர் அ மாஃபியா கிங். நான் ஒன்றும் உனக்கு சலிச்சவெல்லாம் கிடையாது. ஓகே இடியட், இப்போது நான் பேசுறதுக்கு மட்டும் பதில் பேசு. சும்மா நீ ஓகே நான் ஒரு கமிஷனர் அந்த மாஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் கொடுத்தா போதும், எஃப்எஃப் இடையிலையும் கொடுத்துட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும். முடியாது. நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுவும் உன்னை மாதிரி. ஐயோ, நான் ஒரு கமிஷனர், நீ ஒரு பொறுக்கி பையன், நான் எப்படி உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பொறுக்கி பையன்? ஏய், அது நீ என்கிட்ட வந்து மோதுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பொறுக்கி பையன், அன்றைக்கி மண்டபத்தை எல்லோரும் முன்னாடி வந்து என் மானத்தை வாங்கினல்ல, இப்போ என்னை எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது தான். ஏன்லாம் ரீசன் கேட்காதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் உனக்கு மேரேஜ், அதானே? அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? மேரேஜ் உனக்கு நடக்கணும், அது என் கூடவா மட்டும்தான் இருக்கணும். என்னாச்சு வயன், வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வர மாட்டேங்குதா? ஆக்சுவலி நீ பண்ண தப்பு பெருசு, ஸோ பனிஷ்மெண்ட்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். நீ பண்ண தப்புக்கு அஃபெக்ட் ஆன பர்சன் நான் தான். ஸோ என்னை தேத்துற மாதிரி இருக்கணும், உன்னை பனிஷ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஸோ நான் யோசித்து பல நாள் பட்னி கடந்து தான் இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சேன். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவேன், வயன் என்னோடய பேபியை அபார்ட் பண்ணிட்டு தான் இந்த மேரேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஜிமன், நான் ஏதோ விளையாட்டா அப்படி தான் பண்ணுவியா? உங்கள் ஊரில் இப்படி தான் விளையாடுவாங்களா? ஓகே, டோன்ட் வரி, நீ விளையாட ஆரம்பிச்சிட்டு நான் முடிச்சு வச்சிடுறேன், அவ்வளோதான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் மந்த் சேம் அதே டேட்டில் உனக்கும் எனக்கும் கல்யாணம். அது நடக்கலைன்னா இது நடக்கும். எது? அதான் நியூஸில் எல்லோரும் முன்னாடி போயிட்டு வயன் என்னோட பேபியை அபார்ட் பண்ணிட்டா, ப்ரூஃபோட சொல்வேன், புரியுதா? அப்படின்னு ஜிமன் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமனை ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஜிமன், ஐம் சாரி,
என்ன சொன்ன? சாரி. யார் முன்னாடியுமே தலையை கூட குனியாத வயன் ஏன் முன்னாடி கண் கலங்கி தலை குனிஞ்சு சாரி கேட்குறாளா? ஓகே, ஐ ட்ரை டு அக்செப்ட் யுவர் சாரி, பட் என்னோட மனசு வேண்டான்னு சொல்லுதே. ஆ, என்ன ஜெமன் பேசிகிட்டு இருக்க? என்ன பேசிகிட்டு இருக்கேனா புரியலையா? ம், நீ ஒன்று பண்ண. ம், அதனால் என் கல்யாணம் நின்று போச்சு. ம், ஆனால் அது நடக்கவே இல்லை. ம், ஒரு வேளை அது நடந்து என் கல்யாணம் நின்றுருந்தா கூட என் மனசு ஏதோ தேத்திட்டு இருந்திருக்கும். ஜெமன், அதான் வயன், உனக்கு புரிஞ்சிச்சுல்ல? எது நடக்கலையோ, எதனால் என் கல்யாணம் நின்றுச்சோ அது நடக்கணும். புரியுதா? ம், என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் பேக் போகிறீங்க. ஜெமன் உங்ககிட்ட வரான். ஜெமன் ப்ளீஸ், ஜெமன், ஜெமன் ப்ளீஸ். ஓகே வயன், நான் உனக்கு 3 days டைம் தரேன். யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு ஜெமனும் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். வெளியே டேவும் ஜங்குக்கும் நிற்கிறாங்க. அட பாவி, அந்த பொண்ணை ஏன்டா இப்படி மிரட்டின? அப்போ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டோம். டே, அந்த பொண்ணு பாவம்டா. நான் பாவம் இல்லையா? அத்தனை பேர் முன்னாடி வந்து அப்படி மானத்தை வாங்கிட்டு போனா நான் பாவம் இல்லையா? அதுக்கு இப்படி தான் பண்ணுவியாடா? அது ஏதோ படித்த பொண்ணு, கமிஷனரு, அப்படியே மாசாரிக்கு. டே, நம்மலாம் மாஃபியாடா, நமக்கும் அதுக்கும் செட்டே ஆகாதுடா. செட்டே ஆகாது. அவ்வளோதானே உள்ளே வந்தா? அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா, நான் முடிச்சு வைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு ஜெமன் ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிறான். ஆஃப்டர் 3 days ஜெமன், ஜேகே, டே 3 பேரும் அவன் வீட்டில் தான் இருக்காங்க. டேய் ஜெமன், நீ நினைக்கிறியா அவள் வருவான்னு? டேய், மாஃபியாவே மடங்கிட்டேன், கமிஷனருக்கு வந்து தானே ஆகணும். வாவ், வாட் அ டயலாக் ஜெமன். வர நீ நல்லா நல்லா பேச கற்றுக்கிட்ட. இல்லைடா, நீ இந்த சுடுறது, அடிக்கிறது, கொத்துறது அதெல்லாம் விட லவ் பண்ணுறது, கவிதை சொல்கிறது, இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஃப்ளர்ட் பண்ணுறது, வாவ், வேறு லெவல், பின்றீங்க தலைவரே. டேய் ஜேகே, அவள் வந்துட்டா. ஏன்னா ஜேகேவும் டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் ஜெமனோட வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. ஏய், என்னடா நடக்குதுங்க? 2 பேரும் வந்துடுச்சு, வெளியே போங்க. வெளியே போங்கடா அப்படின்னு ஜெமனும் ஸ்மெக் பண்ணிட்டு அந்த சோஃபாவில் தலையை சாய்ச்சி உட்காந்துக்கிறான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜெமன் கிட்ட தான் போகிறீங்க. ஜெமன், உட்காரு வயன். உட்காரு வயன். நீங்களும் ஜெமனுக்கு பக்கத்தில் இருக்க சோஃபாவில் போய் உட்காருங்க. அச்சோ, அங்கே இல்லை, இங்கே உட்காரு அப்படின்னு ஜெமன் அவன் பக்கத்தில் பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. வயன், எழுந்து வந்து உட்காரு வயன். ஏய், வந்து உட்காரு. ஓஹோனா என்ன அர்த்தம்? ஜெமன், சொல்ல வயன். ஜெமன், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். வயன், நான் உன்னை சாரி கேட்க வர சொல்லடி, வந்து உட்காரு. ஜெமன், என்ன ஜெமன் ஜெமன் ஜெமன், அதெல்லாம் அப்புறம் கத்திக்கலாம், இப்போ வா. நீங்களும் ஜெமன் பக்கத்தில் போய் உட்காருங்க. வயன், சாரி, கிராக் கமிஷனர். அவனோட ஹேண்ட்ஸ் உங்களோட தலையை நீவி கொடுத்துட்ருக்கு. வயன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பேன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும்? என்ன கிஃப்ட் கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமாம் வயன், நான் கேட்குற இந்த கிஃப்டே நீ கொடுக்க போகிற. உன் கல்யாணத்துக்கு நான் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன்னா என்ன? எனக்கு நான் யோசிச்சு சொல்கிறேன். அப்புறம் மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறான்? மாப்பிள்ளை அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கார். ஓ, ஐஏஎஸ். பரவாயில்ல, பெரிய ஆளாக தான் பிடிச்சிருக்கீங்க போல். ஜெமனோட ஹேண்ட்ஸ் உங்கள் ஷோல்டருக்கு இறங்குது. ஜெமன் ஜெமன், என்ன வயன், இதுக்கே பயப்படுற? ஏய்,
இங்கே பாருடி. அவனோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஷோல்டர் விட்டு இறங்குது. வித்தின் அ செகண்ட் நீங்கள் கன் எடுத்து ஜிம்மனோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுறீங்க. டேய், என்ன நினச்ச? நான் வயன்றா. சும்மா இவர் வா அப்படின்னு 3 நாள் டைம் கொடுத்துட்டு போவாராம். நான் பின்னாடியே வரணுமா? சுட்டே கொள்ளட்டுமா, இல்லை அடிச்சே கொள்ளட்டுமா, இல்லை தூக்கு மாட்டி கொள்ளட்டுமா, இல்லை போலீஸில் பிடிச்சி போய் எப்படி லத்தி அடிச்சு அப்படி கொள்ளட்டுமா? சொல்லுங்க ஜிம்மன், சொல்லுங்க ஜிம்மன். நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டீங்க? நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கல்ல? ஓ, நான் மறந்தே போயிட்டேன். சொல்லுங்க மிஸ்டர் ஹபி, நான் என்ன பண்ணணும்? நான் உங்களை எப்படி கொள்ளட்டும் அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் கிட்ட போகிறீங்க. ஜிம்மன் உங்கள் பேக் ஹெட்டை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வைஃபி, நான் உன் ஹப்பி. நீ இல்லை யோசிச்சானா நான் யோசிக்க மாட்டேன்னா என்ன? ஆனால் எனக்கு உன்னை கொலைலாம் பண்ண வேண்டாண்டி. நீ வேணால் கொலை பண்ணு, நான் அப்படியே செத்து போய்ட்றேன். பட் ஹேஸ் யுவர் ஹஸ்பண்ட், எனக்கு ஜிம்மனா சாக வேண்டாம். நீங்கள் ஜிம்மனை முறைச்சிட்டே இருக்கீங்க. என்னாடி கிஸ்ஸுக்கே இப்படி முறைக்கிற? இன்னும் 1 மந்தில் நமக்கு கல்யாணம் ஆக போகுதுடி. நீ நம்புறியா என்ன உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுன்னு? கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ், உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடந்தே தீரும். இந்த ஜிம்மன் நடத்தியே தீருவான். நீங்கள் ஜிம்மனை முறைச்சிட்டே அந்த சோஃபாவில் போய் உட்காருங்க. பட்டுக்குட்டி, இங்கே வாடி. இங்கே மாமாவோட மடி சும்மா தாண்டி இருக்கு. ஜிம்மன் இங்கே பாரு, இப்படிலாம் பேசாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. பிடிக்காமல் எதுக்குடி மாமா வீட்டுக்கு வந்த? நான் உன்னை கொலை பண்ண வந்தியா? ஆக்சுவலி பேபி கேர்ள், உன்னால் அது முடியாது. வயன், ஜஸ்ட் ஓகே சொல்லு. உன்னை என் ஒய்ஃபாக மாற்றிட்டு அப்படி ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழலாம். எனக்கு இந்த மாஃபியா வேணாம், உனக்கு அந்த அந்த இது கமிஷனர் அந்த பதவியெல்லாம் வேணாண்டி. அப்படியே ஜாலியாக எங்கேயாவது போய் ஹாப்பியாக இருந்துடலாம், ஓகேவா? இப்போ தான் உங்கள் கையில் உங்கள் கன் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஜிம்மன் உங்கள் கிட்ட வரான். உங்கள் ஃபிங்கர்லேருந்து ஜிம்மனோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு. ஜிம்மன் என்ன பண்ணுற? சும்மா இருடி. நீங்கள் உங்கள் கன்னை கீழே போடுறீங்க. நீங்கள் கீழே போட்ட அடுத்த செகண்ட் ஜிம்மன் அந்த கன்னை எடுத்துடுறான். ஜிம்மன், பேபி கேர்ள், என்ன நினச்சிட்டு வந்த நீ? மாமாவை கொல்லணுன்னா? அதெல்லாம் நடக்காதுடி. இந்த ஜென்மாவில் அடுத்த ஜென்மமே எடுத்து நீ வந்தாலுமே மாமாவை கொல்ல முடியாது. ஸோ நான் மேரேஜ் பண்ண ஒத்துக்கோ. என்னால் முடியாது. ஏன் முடியாது? என்னால் முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் கோவமாக அந்த வீட்டை விட்டு எழுந்து போகிறீங்க. நினச்சா வர, நினச்சா போகிற. உனக்கு எப்படி தெரியுது என் வீட்டை பார்த்தா? ஜிம்மன், இதுக்கு பேர் வீடா? பின்ன இல்லையா? தூண் இருக்கு, கதவு இருக்குது, செவர் இருக்குது, வேற என்னடி வேணும்? வீடுனா அது இல்லை. உனக்குன்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா இந்த டேவியும் ஜங்குக்கையும் தவிர? என் தேவையில்லாமல் பேசாத. இல்லை, நான் தேவையோடு தான் பேசுகிறேன். உனக்குன்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. நீ மட்டும் தனியாக தங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு என்ன பில்டிங் கட்டி வச்சுருக்க. இது வீடு இல்லை. வீடுன்னா அப்பா அம்மா குழந்தைங்க அப்படி இல்லைனாலும் நமக்குன்னு இருக்க ஒரு உறவு, அது உனக்கு இருக்கா? இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் போக போகிறீங்க. ஜிம்மன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து சோஃபாவில் தள்ளுறான். என்ன சொன்ன? உண்மை தானே சொன்னேன். நான் ஒன்றும் பொய் சொல்லியே. ஆமாம், உண்மைதான் சொல்கிறேன். ஆமாம் வயன், நீ உண்மைதான் சொன்ன. நான் எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்க தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். நான் ஒன்றும் விளையாட்டுக்காகலாம் உன் பின்னாடி சுற்றலை. நான் உன்னை சீரியஸாக லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, நீ என் கல்யாணத்தை வந்து நிறுத்தினப்போ இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே. அதுக்கு முன்னாடியிலேருந்துன்னா எப்போலேருந்த? நீ எனக்கு பிளட் கொடுத்தல, அப்போலேருந்து. ஆமாம் வயன், அன்றைக்கி நான் ஆக்சிடெண்ட் ஆகி நான் பொழைக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்த கண்டிஷனில் யாருன்னே தெரியாது எனக்காக நீ அவ்வளோ தூரத்துலேருந்து கிளம்பி வந்து பிளட் கொடுத்தல. ஒரே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எனக்காக வந்து பிளட் கொடுத்தல.
அப்போத்துலேருந்து நீ தான் எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இதை சொல்லாமல் உன்னை என்னை லவ் பண்ண வைக்கணும். நான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. நீங்கள் ஷாக்காக எழுந்து உட்காடுறீங்க. அப்போ அந்த பையன் நீ தானா? ஆமாம், நான் தான். ஆனால் நீ என்ன நினச்ச ஜிமன்? அந்த பையன் நீ தான் தெரிஞ்சோடனே ஐயோ ஐ லவ் யூ அப்படி சொல்லவா நினச்சியா? டேய் போடா போரிக்கு பயல. அன்னைக்கு நீ இல்லை, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் என் பிளட்டை கொடுத்துருப்பேன். சும்மா ஓவர் சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காத. வயன் இங்கே பாரு, நான் ஃபீல் பண்ணுற மாதிரியே நீயும் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் என்னோடய ஃபீலிங்ஸ் ட்ரூன்னு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. ஓ அப்படியா? புரிஞ்சுக்கிட்டேன் ஜிமனா. எனக்கு இப்போ தான் உன்னை பற்றி எல்லாமே புரியுது. அப்படின்னு நீங்கள் ஜிமன் கிட்ட போகிறீங்க. என்ன பண்ணுற? ஸ்லோவாக போயிட்டு நீங்கள் ஜிமனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமன் உங்கள் கிஸ்ஸில் மெல்ட் ஆகுறான். அப்போ நீங்கள் ஜிமனோட பேக்கெட்டில் வச்சுருக்க உங்களோட கன் எடுத்துடுறீங்க. ஓகே மிஸ்டர் மாஃபியா, ஐ ஹாவ் டு கோ, டாட்டா பை பை அப்படின்னு நீங்கள் ஜிமனை பார்த்து ஒரு நக்கலாக சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க. ஏய் இவன் என்ன பண்ணா? இதனால தான் நான் இவ்வளோ கிராக்குன்னு கூப்பிடுறேன்னா? வந்தா தேவையில்லாமல் 4-5 டைலாக் பேசினா, கொலை பண்ண ட்ரை பண்ணா, என்னமோ இது சொந்த வீடு மாதிரி அது குறை இது குறைன்னு சொல்லிட்டு இருந்தா. என்னை வெறுப்பேத்துனா, என்னென்னமோ தோண வச்சா, கிஸ் பண்ணா, விட்டு போயிட்டா. அடியே கிராக்கு. ஷோ போயும் உனக்கு இவன் மேலே தான் லவ் வரணுமாடா? உங்களோட டேஸும் இப்படி தான் க்ராஸ் ஆகுது. டெய்லி மார்னிங் 9 o'clock உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். நைட் 9 o'clock வரைக்கும் ஜிமன் அங்கே தான் இருப்பான். எப்போவுமே உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு உங்களை சைட் அடிச்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்லேயே இருப்பான். ஏன்னு கேட்டால் நானும் ஒரு கிரிமினல் தானே, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே டீஸ் பண்ணுவான். ஜிமன் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். எங்கே என்னோடய மிஸ்ஸஸை காணோம்? ஹலோ சார். ஜிமன் சார் சொல்லுங்கள். என்னோட மிஸ்ஸஸ் இன்றைக்கி ஏன் வரல? வேறு ஏதாவது வேலையாக வேறு எங்கேயாவது போயிட்டாலா என்ன? இல்லை சார், மேடம்க்கு இன்னும் 2 daysல கல்யாணம். ஸோ அதனால தான் அவங்க லீவ் போட்டாங்க. அவளுக்கு கல்யாணமா? ஆமாம் சார். மாப்பிள்ளை இங்கே இருக்கும்போது வேறு யாரை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாவ அப்படின்னு ஜிமன் கோவமாக அங்கேருந்து வெளியே வரான். வெளியே வியும் ஜேகேவும் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் 2 நாள் அவளுக்கு கல்யாணமா? ஓ டே இங்கே நான் பேசுறது கேளுங்கடா. சொல்லுடா. இல்லை என் கஷ்டமாக இருக்குடா. இவ்வளோ நாள் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தப்போ தெரியல. பட் இப்போது வயன் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி இருக்குடா. டி வயன் என்னோடதுடா. வயன் என்னோட ப்ராப்பர்ட்டி இல்லை, அவன் என்னோட தானே இருக்கணும். டேய் என்னடா சீரியஸாக சொல்லிட்டுருக்கியா? என்ன சத்தியமாக சொல்லிகிட்ருக்கேன். அன்றைக்கி ஒரு பொண்ணு எனக்கு பிளட் கொடுத்து என்னை காப்பாற்றினால, ஆமாம் அது அவதான்டா. இது தெரிஞ்ச அப்போலேருந்து நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. எனக்கு அவள் வேணும்டா. டேய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. ஹெல்ப்புன்னா எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஜிமன் நீ ஏன் புது ஸ்டைலாம் யோசிக்கிற? வயனோட ஸ்டைல்லையே போய் அவள் கல்யாணத்தை நிறுத்து. ஓன் கல்யாணத்தை அவள் எப்படி நிறுத்துனா? ஆமாம் சேம் அதே பண்ணு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணு. டேய் சூப்பர்ரா. தேங்க்யூ ஜிம்னா, தேங்க்யூ. டேய் இதுக்காக எனக்கு 2 பீர் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா. நன்றி ஜிம்னா. ஜிமனும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். தொடர்ந்து ஹாரன் அமுத்திட்டே இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே இரிட்டேட் ஆகி வெளியே வராங்க. ஏ பொண்டாட்டி, ஏய் வெளியே வாடி. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஏய் நாடி இன்னைக்கு ஸ்டேஷன் வரமாட்டேன்னா சொல்ல மாட்டியா என்ன? நான் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் கிட்டே வரீங்க. ஏ பொண்டாட்டி என்னாடி இன்னைக்கு கொஞ்சம் இப்படி அழகாக இருக்க. என்ன எத்தனை கிலோ மேக்கப் போட்ட? நான் மேக்கப்லாம் போடல. தெரியும் மேக்கப் போடலனாலும் நீ இவ்வளோ அழகாக இருப்ப, அதனால தான் நீ என் பொண்டாட்டி அப்படின்னு ஜிம்மன் உங்கள் நெக்கு கிட்டே வந்து உங்களை ஸ்மெல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா.
நீங்கள் டக்குன்னு ஜிம்மனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. ஏய் நாடி இப்படி புருஷனை தள்ளி விடுற, அதுவும் இத்தனை பேர் முன்னாடி. புருஷனுக்கு மானம் போகுதுடி. ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? வயன், நீ அன்னைக்கு அப்படியே வீட்டில் விட்டு வந்துட்டியா? ஒரு மாதிரியாக இருக்குடி. கண்டினியூ பண்ணலாமா? ஆ அதான்டி, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஜிம்மன் மேலேயே போய் விழுகிறீங்க. ஜிம்மன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபீல் த மொமெண்ட் ப்ளீஸ். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜிம்மனை தள்ளி விடுறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியலையா? அன்னைக்கு நீ எந்த விட்டுட்டு போனியோ அதை கண்டினியூ பண்ண வந்தேன். எப்படி உன் வீடு ஓகேவா இல்லை என் வீட்டுக்கே போயிடலாமா? ஜிம்மன் ஜிம்மன் கேட்குறவங்க ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க. தப்பாக நினைக்கணும் தாண்டி பேசிகிட்ருக்கேன். அப்படின்னு அவன் இழுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஏ பொண்டாட்டி, மாமா வெயிட்டிங் டி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு அவனும் கார் ஏறி போயிடுறான். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்ககிட்ட சரியாக கூட பேசலை. இதை பற்றி என்னன்னு கூட உங்ககிட்ட விசாரிக்கலை. நீங்கள் கண்டினியூவாக அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. நைட் டைம் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்கள் ரூமுக்கு வராங்க. அப்பா, ஐ நோமா, இது வேறு ஏதோ ப்ராப்ளம். அந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுறானா? ஆமாப்பா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கப்பா. ஃபஸ்ட்டு யாருமா இந்த பையன்? அப்பா, இவன் ஒரு பெரிய மாஃபியா. என்கிட்ட தான் இவனோட கேஸ் ஃபைல் வந்துச்சு. நான் இவனை பற்றின எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டேன். ஆனால் என்னால் இவனை பனிஷ் பண்ண முடியல. என்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இவனை அலோவ் பண்ணலை. இவனை அரெஸ்ட் பண்ணவும் கூடாது, விசாரிக்கவும் கூடாதுன்ட்டாங்க. எனக்கு இவனை எப்படி பனிஷ் பண்ணுறதுன்னே தெரியல. இவன் கல்யாணத்துக்கு போய் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் கல்யாணத்தை நிறுத்தினேன். அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னை தேடி ஸ்டேஷனுக்கு வந்தான். அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்னால நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதை நான் அபார்ட் பண்ணிட்டேன்னு நியூஸ் சேனலில் சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டுனான். வயன், அழுகாமல் சொல்லுமா. நான் பயந்துட்டேன்ப்பா. அப்போ நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ப்பா. வயன், எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. நான் பயந்துட்டு உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்ப்பா. அதுக்காக நீ அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொன்னியோ, எது நடக்கலையோ அது நடக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தான். நானும் அவள் வீட்டுக்கு போனேன். என்னம்மா சொன்ன? இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் அவன் வீட்டுக்கு போனேன். கன் வச்சு மிரட்டி அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவனை எப்படியோ ட்ரிக்காக என்னோடய கன்னை என்கிட்டேருந்து வாங்கிட்டான். அப்போ என் கன்னை எனக்கு எப்படி திருப்பி வாங்கணும்னு தெரியல. நான் அவனை கிஸ் பண்ண. என்ன பண்ண? எனக்கு வேறு வழி தெரியலப்பா. அதான் நான் அவனை கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணேன். என் கன்னை அவன்கிட்டேருந்து வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். இவ்வளோ நாளும் தினமும் காலையில் வந்து என் ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்ருப்பான்ப்பா. நைட்டு வரைக்கும் என்னை போட்டு படாத படுத்துவான். சாப்பிட்டியா தங்கம், செல்லம், வயிறும், பட்டுக்குட்டி, அத்தனை பேர் இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். வந்து என்னை கிஸ் பண்ணுவான், ஹக் பண்ணுவான். நான் ஒரு கமிஷனர்னு கூட எனக்கு மதிப்பு கொடுக்காம என்னை அவ்வளோ கேவலமாக நடத்துவான். இப்போது என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவன் என்னன்னு எல்லாரும் என்னை என்ன நினச்சிருப்பாங்கப்பா. வயன், எனக்கு தெரியும் இது இப்படி தான் ஏதாவது இருக்கும்னு. பரவாயில்ல, மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு உன்னை பற்றி தெரியும்ல.
ஸோ அவர் எதுவும் இதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. நீ எதுவும் கவலைப்படாத. நிஜமாவாப்பா? அவர் எதுவுமே நினச்சிக்கலையா? அவர் ஒன்றுமே நினைக்கல. இன்ஃபேக்ட் அவர் தான் என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பில்லை, நீங்கள் போய் என்னென்னு வயன்கிட்ட விசாரிங்கன்னு அவர் தான் சொல்லி அனுப்பினார். நிஜமாவாப்பா? சத்தியமாம்மா. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமன் மைக்கில் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் வந்து உங்களை ஹக் பண்ணியிருப்பான்ல, அப்போது உங்கள் ட்ரெஸ்ஸில் அந்த மைக்கை ஃபிட் பண்ணி வச்சுருப்பான். அட பாவி மாமனாரே, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீன் க்ரியேட் பண்ணால் இவ்வளோ அசால்ட்டாக முடிச்சுட்டானே. 2 டேஸும் அப்படி தான் க்ராஸ் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் வெட்டிங்க்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. பட் உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிக்கிட்டுருக்கு. பிகாஸ் ஜிமன் வந்துடுவான், கல்யாணத்தை நிறுத்திடுவான்ற ஒரு பயத்துலேயே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த டைமில் ஜேகே உள்ள வரான். வயன், ஜேகே ஜேகே நீங்கள் இல்லை பயப்படாதீங்க. ஜிமன் வந்து ஒன்று சொல்லிவிட்டார். என்ன? அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாராம். சாரி சொல்ல சொன்னார். நிஜமாவா? நிஜமாதான். நீங்கள் அவரோட கல்யாணத்தை நிறுத்தி அவரை அவமானப்படுத்துனீங்கல்ல, ஸோ அது அவருக்கு ஈகோ அட்டாக் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் இவ்வளவும் பண்ணார். ஸோ சாரி சொல்ல சொன்னார். சாரி. பரவாயில்ல ஜங்குக், தேங்க்யூ. எதுக்கு? இல்லை, நீங்கள் இதை சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், என் கல்யாணத்தப்போ கூட நான் அப்படியே படப்பட ப்ரெஷரோடவே தான் இருந்திருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே வயன். அண்ட் ஜிமன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். லெட்டரா? என்ன லெட்டர்? இந்தாங்க படித்து பாருங்கள். நீங்களும் அந்த லெட்டர் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். அன்புள்ள வயனுக்கு ஜிமன் எழுதி கொள்வது. ஐம் சாரி வயன், நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். ரொம்பவே உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இத்தனை நாளும் உன்னோட ப்ரெஷர் எப்படி ஹையில் தான் இருந்திருக்கும்ல. ஐ நோ, ஐம் சாரி ஃபார் தட். நான் உன்னை பனிஷ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீ என்னோடய ஈகோ அட்டாக் பண்ணிட்ட. நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்றத நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் இவ்வளோவும் பண்ணேன். ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங். இதை படித்தோடனே உங்கள் ஃபேஸில் பிரைட்டான ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரெட் இன்கில் இருக்குது. அதெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னடி அப்படி ஒத்துப்பேன்னு நினச்சியா? அப்படி போட்டேன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறது? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, சீரியஸாக லவ் பண்ணுறேன், சத்தியமாக லவ் பண்ணுறேன். என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு உன் அம்மா மானம் போகுது, உன் அப்பா மானம் போகுது, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அன்னைக்கு ஏன் அப்பா அம்மாவோட மானமும் அப்படி தானே போச்சு, நீ கவலைப்பட்டியா? இது ஏன் டர்னடி. நீங்கள் இதை படித்து முடிக்கும்போது அந்த ரூம்குள்ளே ஜிமன் என்ட்ராகிறான். ஜிமன், அச்சோ மிஸ்ஸஸ் பார்க், எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். ஹலோ சிஸ்டர்ஸ். ஜிம் ஜிம் எல்லோரும் வெளியே போங்க, நான் என்னோடய மிஸ்ஸஸ் கிட்டே பேசணும். சரி ஓகே அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்க? இருங்கடி வயன், நீ பேசிட்டு வா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே போயிருப்பாங்க. ஜிமன் டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வரான். ஜிமன், என்ன பண்ணுற? நீ அன்றைக்கி என்ன பண்ண? ஜிமன், ஐம் சாரி. என்னது? திருப்பி சொல்லு. ஐம் சாரி. நீ இப்போ சாரி சொல்லிட்ட, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போனவன் என்னோட மானம் திரும்பி கிடச்சிருச்சா? இல்லைல்ல. ஜிமன், இங்கே பாரு, நீ உன்னோட ஈகோக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, நான் உனக்கு வேணால் அந்த கிளாராவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிளாரா விட நல்ல பொண்ணாக கூட நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு. வயன், நான் அந்த கிளாராக்காகவோ இல்லை என் கல்யாணத்தை நிறுத்துனதுக்காகவும் நான் உன்னை பழி வாங்கலை. ஐ லவ் யூ. அதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்தேன். ஓகேவா? ஜிமன், என்னடி? ஐ ஹேட் யூ பட் ஐ லவ் யூ. ஜிமன் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமன், என்ன பண்ணிகிட்ருக்கு நீ? நான் அன்றைக்கி சொன்ன போயெல்லாம் உன் உட்பி கண்டு கூட இல்லடி. ஸ்டோரியால் அதாவது நடந்தால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஜிமன் பெட்டில் தள்ளுறான். ஜிமன், ப்ளீஸ் என்னை விட்டுரு. விடணுமா? 5 minutes வெயிட் பண்ணு அப்படின்னு ஜிமனும் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான்.
ஆஃப்டர் 1 hour ஜிமின் உங்களை விட்டு தள்ளி போகிறான். ஏய் ஏய் எதுக்குடி சும்மா நடிக்கிற? 1 ஹவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கத்திட்டு ஜிமின் ஜிமின் ஜிமின். இப்போ என்ன? என் மானமே போச்சு. ஓ அப்படி மானம் போச்சா? வா கல்யாணம் பண்ணிக்கிறேன், போன மானத்தை நானே திருப்பி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஜிமன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே உங்கள் அப்பா அம்மா நிற்கிறாங்க. அப்பா. உங்கள் அப்பா டக்குன்னு ஃபேஸ் திருப்பிடுறாங்க. ஐம் சாரிப்பா. மாமனாரே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போது எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியமே இல்லை. வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி மனமேடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க யாருக்குமே இது பிடிக்காம தான் எல்லாரும் அச்சதை போடுறாங்க. நீங்கள் டியர்ஸோட ஜிமினோட தாலியை வாங்கிக்கிறீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் இப்போ நீங்கள் ஜிமினோட காரில் இருக்கீங்க. வயன் வயன் அதாவது பேசு வயன். வயன் இங்கே பாருடி. ஏய் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் பாரு. நீ டென்ஷன் ஆகிடுவியா? நான் தாண்டா டென்ஷன் ஆகணும். அப்படி போட்டேன்னா மிஸ்ஸஸ் பார்க் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது. இதுக்கப்புறம் வாங்க போங்க அப்படி தான் பேசணும். எப்படி பேசணும்? வாங்க. ஏதாவது சொல்லிடுவேன் ஜிமன், ஏதாவது சொல்லிடுவேன்னா என்னடி சொல்லுவ? இங்கே பாரு ஜிமன், இந்த கல்யாணம் ஒன்றும் நான் விருப்பப்பட்டு நடக்கலை, நீ ஃபோர்ஸ் பண்ணியிருக்க. ஸோ எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட வராத. ஏய் வாட் டு யூ மீன் பை தட்? உனக்கு புரிஞ்சிச்சுல்ல? தெளிவாக தான் புரிஞ்சிருக்கும். நீ ஒரு மாஃபியா. அஃப்கோர்ஸ் உன்னோட வீடு அவ்வளோ பெருசாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு ரூம் இல்லாமையா போயிடும்? உனக்கு மாமாவோட ரூமே இருக்குடி. அப்படின்னா நீ வேறு ரூம் போய்க்கிறியா? வயன். என்ன ஜெமன், ஹாலில் படுத்துக்கிறியா? ஏய் இங்கே பாரு, நீ பண்ண வேலைக்கு இந்நேரம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பேன். குறைஞ்சது ஒரு 3 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு என்கிட்ட வராத அப்படின்னு நீங்கள் கோவமாக பேசிட்டு விண்டோ பக்கம் திரும்பிக்கிறீங்க. 30 வருஷமா? நான் கிளவன் ஆகிடுவேண்டி. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வயன் இங்கே பாருடி பட்டுக்குட்டி. சிப்பா. ஐயோ நான் மாஃபியாடி, உன்ட்டு கெஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் மிஸ்ஸஸ் மாஃபியா, ஸோ நீ கெஞ்சி தான் ஆகணும். வயன் வயன் இங்கே பாருடி தங்கம், நீ என்ன கேட்டாலும் நோ தான். ஓகே, ஐ ஹோப் இது ஒரு நல்லா தானே இருந்துச்சு. நல்லா தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் சாரி, நான் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நான் கொஞ்சம் பிஸியான ஷெடியூல்ஸில் மாட்டிக்கிட்டேன். நான் இப்போவே கஷ்டப்பட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு எப்போல்லாம் பிரேக் கிடைக்குதோ நான் அப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்கி ரோஸ்ட். பை பாய்.